Tamil Senior February 2016. Get ready. 10 seconds. 5 seconds. Start. மாண்புமிகு தலைவர் அவர்களே, ஆளுநர் உரையின் மீது பேச வாய்ப்பு அளித்ததற்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் விவசாயத்தை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன். இந்த நேரத்தில் விவசாய ஆய்வு ஒன்று மாநிலம் முழுதும் நடத்தப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நேற்று பேசிய ஓர் உறுப்பினர் தஞ்சை மாவட்ட நிலைமையை சொல்லி அங்கே உள்ள காவிரி ஆற்றின் 2 பக்கங்களிலும் சிமெண்ட் பூசி அதிகப்படி தண்ணீரை எப்படி சிக்கனமாக கொண்டு போக வேண்டுமென்று சொன்னார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் விவசாய முறையில் அவரவர் அனுபவத்திற்கு ஏற்ப பல கருத்துக்களை சொல்கிறார்கள். எனவே எந்த பகுதியில் எந்த பயிர் செய்தால் விவசாயம் பயன் அளிக்கும் என்பதை ஆய்வு செய்து எந்தெந்த பகுதியில் எது சிறந்தது என்பதை தாலுகா வாரியாக அறிவிக்க வேண்டுமென்று கேட்டுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக ஆளுநர் உரையில் தொழில் வளர்ச்சி பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். சேலம் உருக்காலை செயல்பட தொடங்குகிறது. கோவையில் மூடப்பட்ட மில்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு பகுதியிலும் தொழில் வளம் பெருகி வருகிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தொழில் வளர்ச்சிக்காக சிறு தொழில் வாரியம் அமைத்திருக்கிறோம். தொழில் கைத்தொழில் திட்டங்களை உருவாக்க தொழில் அபிவிருத்தி வாரியம் அமைத்திருக்கிறோம். அதோடு தொழில் நுணுக்க வல்லுநர்கள் கொண்ட குழுவை உருவாக்கி அவர்கள் தொழிலை ஆரம்பிக்க ஆலோசனை கூறி வருகிறார்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இதை அரசு இன்னும் விரைவுபடுத்தி நம் மாநிலம் முழுவதும் தொழில் மயமாக்க நடவடிக்கை எடுத்து கொண்டிருப்பதை நாம் மேலும் பாராட்டி ஊக்கப்படுத்தும்படி கேட்டுக் கொள்கிறேன். குறிப்பாக விவசாயிகள் வாழும் பகுதியில் கிராம தொழிலை அதிகப்படுத்தி விவசாய வேலை இல்லாத நேரத்தில் ஏறக்குறைய 7 மாதங்களுக்கு சிறு சிறு குடிசை தொழில் மாதிரி வீட்டிலேயே தொழில் செய்து சிறு சிறு கருவிகளை ஒட்டுமொத்தமாக ஒரு பகுதியில் சேர்த்து பெரிய கருவிகளாக மாற்றும் தொழிற்சாலைகளை நாம் அமைக்க வேண்டுமென்று கேட்டுக் கொள்கிறேன். அடுத்து குடிசை மாற்று வாரியம் அமைக்கப்பட்டு அதன் மூலம் தமிழக தலைநகரில் இருக்கும் குடிசைகள் மாற்றியமைக்கப்படுவது போல மற்ற மாவட்டங்களிலும் விரைவில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுமென்று ஆளுநர் உரையில் குறிப்பிட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரையில் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் உட்குழுக்கள் அமைக்கப்பட்டு இன்னும் சில ஆண்டுகளில் மாநிலம் முழுவதும் குடிசைகளே இல்லாத நிலை ஏற்படும் என்ற நம்பிக்கையை இது நமக்கு ஏற்படுத்துகிறது. அதற்கு என் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக மாநில திட்டக்குழு அமைப்பு பற்றி ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தமிழக வளர்ச்சியையும் மக்களின் வாழ்வையும் நிர்ணயம் செய்கிற அரிய
முயற்சி ஆகும். தமிழகம் முழுவதையும் 10 ஆண்டுகளில் தொழில் மயமாக்கி ஐரோப்பாவில் இருக்கிற நாடுகளுக்கு ஒப்பான வளர்ச்சியுள்ள நாடாக ஆக்க திட்டம் போட்டிருப்பது தமிழகத்தை பலப்படுத்தி தமிழக மக்களுக்கு ஊக்கத்தை தருகின்ற அமைப்பாக இருக்கிறது. கொல்கத்தா வாசன் கூட்டமைப்பிலிருந்து ஆமதாபாத் திருவாளர்கள் வீரன் கூட்டமைப்பிற்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், தாங்கள் அனுப்பிய ஆப்பிள் பழங்கள் அடங்கிய பெட்டிகள் பாதிக்கப்பட்ட நிலையில் வந்து சேர்ந்தன. பெட்டிகள் சரியாக அமைக்கப்படாததாலும் போக்குவரத்தில் முரட்டுத்தனமாக கையாளப்பட்டிருப்பதாலும் பெட்டிகளில் இருந்த பொருட்கள் பாதிக்கப்பட்டிருந்தன. எனவே எல்லா பொருட்களையும் உடனே விற்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டியிருந்தது. ஆதலால் இங்கு உள்ள பல வியாபாரிகள் சங்கத்தால் நடத்தப்பட்ட பொது ஏலத்தில் 5000 ரூபாய்தான் கிடைத்தது. ஆதலால் இந்த சரக்கு வியாபாரத்தில் 4000 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. தங்களால் பெட்டிகள் சரியாக அமைக்கப்படாததாலேயே எங்களுக்கு இந்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. எனவே நாங்கள் ஏற்கனவே செலுத்திய விலைக்கும் ஏலத்தின் மூலம் கிடைத்த விலைக்கும் இடையேயான வித்தியாச தொகையான ரூபாய் 4000ற்கு எங்களது பாத்திய கோரிக்கையை இத்துடன் அனுப்பியுள்ளோம். அதை தாங்கள் வழக்கமான பரிவுடன் பரிசீலித்து கூடிய விரைவில் பணத்தை அனுப்பி வைக்க ஆவன செய்வீர்கள் என்று நம்புகிறோம். தங்களது பதிலை எதிர்பார்க்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.